அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக ஸ்ரீ பகவத் பவன் தலைவரையே வரவேற்கிறோம் நாங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மிக சிறப்பாக இது போயிட்டு இருக்கு. எல்லோருக்குமே ஒரு ஜூனி சார் எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் யாராவது புதிதாக இருந்தவங்களுக்காக திரு ஜீவமணி அவர்கள் நீண்ட காலமாக ஐயோடு தொடர்பு ஏற்பட்டு, அதாவது திரு ஜீவமணி ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. இவர் எடுத்துக்கலன்னா வேற யாருக்கும் வாய்ப்பு போயிருக்கும். ஆக முன்பாகவே இவர் தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கிட்டாரு. அது கூட இவர் பேசும்போது என்ன சொல்லுவாரு, நான் வேணாம் வேணான்னு போனேன். ஆனா இயற்கை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த முறையில இன்று இந்த ஜூம் மீட்டிங்ல ஐயா கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல நம்ம எந்த டாப்பிக்குமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி முடியும் போது தான் என்னென்ன கேள்வி என்ன பதில் அப்படிங்கிறது தெரியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ரொம்ப பேர் ஐயாட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நேரடியாக அவர் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஐயா அவர்களை வருக வருக என உங்கள் சார்பில் அனைவரும் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்கள் நிகழ்வை துவங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வணக்கம், துவங்கலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மனோகரன் ஐயா அவர்களுக்கும் பிரகாஷ் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு. அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம கேள்விகளில் தொடங்கலாம். நன்றி. இப்படி கேள்வி கேட்கறவங்க அவங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுற மாதிரி தானே இருக்கிறோம் நம்ம. ஐயா ஆரம்பத்துல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். அப்படியே அவங்க. ஓகே ஓகேங்க ஐயா. உதயகுமார் ஐயா, நீங்க கேளுங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. முதல்ல கொஞ்சம் நேரம் நீங்க உங்க அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொன்ன உடனே அப்புறம் ஆளு கேட்ட உடனே அப்படி அவங்க மனசுல இருந்து என்ன வந்துடும், அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி ஐயா. நான் ஆன்மீகத்தில் தேடல் நிறைய இடத்துல இருந்துச்சுங்க. தொடர்ந்து தேடிட்டு இருந்தோம். எனக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அவருடைய புரிதல், அவங்க அந்த கல்வியில நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதுல ஜீவகாந்த தத்துவம், வான்காந்த தத்துவம், இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகம். தேடுதல் தொடங்கிய இடம் வேதாத்ரி மகரிஷிகிட்ட தான். வேதாத்ரி மகரிஷியினுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில வேதாத்ரி மகரிஷி முடிச்சுட்டாங்க. அதைத்தான் இப்ப நம்ம எலாபரேட்டா நம்ம புரிய வைக்கிறோம் மொத்தம் எல்லாருக்குமே. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய எலாபரேட் தான் இது எல்லாமே. அப்ப நம்ம நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம மனசு வழியா தான் புரிஞ்சுக்கிறோம். மனசுன்னு இருந்தால் தான் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எல்லாருமே கோமால தான் இருப்போம். அப்போ நம்ம மனசை வச்சு தான் எல்லாமே இந்த உலகத்தையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனசை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம நம்ம சில சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறோம். நம்ம அதை சரி பண்ணணும், அங்கே நம்ம ஏதோ மனசை பக்குவப்படுத்தணும், மனசுல நமக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்கணும், நல்ல உணர்வு மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டு மனதை வடிவமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. இதுல யாருமே பாகுபாடே கிடையாது. குழந்தைகளை ஞானிகளை தவிர மற்றவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மனசுக்குள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. அங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, அகத்தளவில் சும்மா இருத்தலே சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்தது ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். பகவத்தையாவை புரிஞ்சுக்கிறது எனக்கு அப்போ 6 மாசம் ஆச்சு. ஆனா இப்ப பகவத்தையாவுடைய உரை ஒரு மணி நேரம் உரை கேட்டால் போதும், யாரா இருந்தாலும் அந்த தெளிவுக்கு வந்துருவாங்க. அவ்வளவு தெள்ள தெளிவாக உதாரணங்களோடு மனதை பற்றி ஐயா கொடுக்குறாங்க. இந்த மனதை பற்றி நாம் அறியக்கூடிய ஞானம் தான் மெஞ்ஞானம். இதுதான் தன்னை எறியும் ஞானம்ங்கிறது. இதை தான் சொல்றோம். நம்மளை நாம புரிஞ்சுக்கிறோம். நாம இருக்கிற இடமும் இந்த மனசு தான். மனசுக்குள்ளதான் 4 உணர்வு இருக்கு.
நம்மை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை தான் நம்ம தன்னை அறியும் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்களை விட்டு இது போகாது. வாழ்நாள் முழுவதும் அவங்க எல்லா துன்பங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரமா இருக்காது. எதையுமே எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. இது வந்து அனைவருக்குமே சாத்தியமானது. ஒரு காலத்துல ஞானம்னா பல போராட்டங்களுக்கு இடையில எவ்வளவோ முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக அடையக்கூடிய ஒரு நிலையா இருந்தது. அதை வந்து ஒரு 3 நாள் முகாம்ல ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த அளவு எளிமைப்படுத்திட்டாங்க. ஸோ இது வந்து இன்னும் என்ன கேட்டா ஞானம் என்பது மெஞ்ஞானம், தன்னையறியும் ஞானம் என்பது ஒரு அதிகப்படியான தகுதி என்பதை விட மனிதராக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே ஞானம்தான். இது அனைவருக்கும் சாத்தியம்தான். அதனால இது புரிந்து கொள்வது என்பது மிக எளிதான ஒரு விஷயம்தான். என்ன தவறா புரிஞ்சுக்கிறதுனால மிஸ் பண்றோம். சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு மேல சந்தேகங்கிறதே கிடையாது. முடிந்து விடும். மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுமே முடிந்துடும். அதுதான் இந்த மீட்டிங்கே வச்சிருக்கோம் நாம. மனம் சம்பந்தமாக மனசுல சும்மா இருக்கிறதுனா என்ன, அகச்சரணாகதினா என்ன, மனதளவில் சும்மா இருந்து வெளியில் எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா ஒட்டுமொத்தமாக நம்முடைய அகம் சார்ந்த வேலைகள் எல்லாமே நிறைவுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி புறம் சார்ந்த வேலைகள் தான் நமக்கு இருக்கு, கடமைகள் தான் இருக்கு. அதை திட்டமிட்டு சரியாக செஞ்சா போதும். சரிங்கய்யா, நன்றியா நன்றியா. ஓகே. இப்ப நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்றோம். அந்த தேவையில்லாதன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த எண்ணத்தை ஏன் விட முடியாது? ஐயா இங்க விட வேண்டிய அவசியமே இல்லை. தேவையான எண்ணம் நமக்கு தெரியுது. அதை நம்ம பயன்படுத்தி வெளியே வேலை செய்யலாம். தேவையில்லாத எண்ணம் இருந்தா எடுத்துட்டு போன்னு விட்டுருமே தவிர அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்க இல்லை. சரி பண்ணவும் முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்கய்யா, நன்றியா நன்றியா. ஓகேங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா இப்போ இந்த புரிதல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பல வீடியோஸை பார்த்து அப்புறம் புக்ஸுங்க சும்மா இரு நான் யார் இதெல்லாம் புக்ஸ் படிச்சு எனக்கு தாட் அண்ட் திங்கிங் படிச்சு ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைச்சிருச்சுங்க. இப்போங்க எனக்கு தேவையில்லாத தாட்னால வர்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. ஆனா ஒரு ஆஃபீஸ்லயோ இல்லாட்டி ஒரு இடத்துலயோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை என்னால இமிடியேட்டா சொல்யூஷன் இல்லை, ஆனா அதை சரி பண்ணியே ஆகணும். அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குங்க. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு மண்டே நான் போறேன்னா மண்டேல எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத பிரச்சனை பத்தி யோசிக்கிறது இல்லைங்க, இருக்கிற பிரச்சனை பத்தி ரொம்ப யோசிச்சு அது கொஞ்சம் அதுக்காக செயல்ல இறங்கணும். ஆனா செயல்லையும் இறங்குறேங்க. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுல போகும்போது நம்ம நினைச்ச மாதிரி அந்த வேலை முடிய மாட்டேதுங்க. அதுல ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ் என்ன சொல்றேன்னாங்க, அது ஒரு வகையான ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாம ஒரு பதட்ட நிலையோ இல்லாட்டி ஒரு ஹர்ட்டிங்கோட அந்த வேலையை செய்யற மாதிரியோ நம்ம ஒன்று சொல்றோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா ரிஸ்ட்ரிக்டாவே வந்து ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரியே இருக்குங்க. அவங்களோட இடத்துல இருந்து அந்த விஷயத்த வந்து அவங்க நான் சொல்லிட்டேன், அதனால அது அது அப்படித்தான் இருக்கணும், அது அப்படித்தான் இருக்கணும். அந்த ஒரு ஈகோல இல்லாட்டி இருக்கிற போட்டியில இந்த மாதிரியான இருக்க சூழ்நிலைகள்னால வர பிரச்சனையை எப்படிங்க சமாளிக்கிறது? தேவையில்லாத இல்ல பிரச்சனை இல்லைங்க. தேவையா ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நான் செயல்ல தான் செஞ்சு செய்யப்பட முடியும். ஆனா இருந்தாலும் அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குங்க. என்னன்னா எந்த ஒரு நிகழ்வுலையும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த நிகழ்வு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தால் மனதில் ஒரு பாதிப்பு. முதல்ல மனதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. நீங்க சொன்னீங்களே ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா விரக்தி ஏற்படுது, எல்லாமே நடக்குது. இது ஆமாங்க. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இன்னொன்னு புறம் சார்ந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வெளியில அந்த நிகழ்வுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சால்வேஷன் வேணும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர், அதனால இப்படி வருத்தம், இதெல்லாம் தான் அந்த செயலை நீங்க வந்து நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா உள்ளுக்குள்ள ஏற்படுறதுக்கு நாம காரணம் கிடையாது. அது நேச்சர், பை நேச்சர். இந்த சூழ்நிலை ஏற்படுறதுனால நம்ம இயல்புக்கு இப்படிலாம் வந்திருக்கு. இங்க நாம எதுவுமே கை வைக்க முடியாது. நாம இப்போ வந்து நீங்க கவனிக்க வேண்டிய இடம் புறம். புறத்தை கவனிச்சீங்கன்னா இது ஒரு தூண்டுகோலா மாறிடும். உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளும் அதாவது மன வருத்தங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் வெளி வேலையை செய்யறதுக்கான தூண்டுகோல்.
உண்மையிலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு மனசுல எதுவுமே ஏற்படலன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த பிரச்சனையை சால்வே கூட பண்ண மாட்டீங்க. வெளியில சால்வ் பண்றதுக்கு தூண்டுகோல் தான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத கவனிக்கும் போது உங்களுக்கே சில ஐடியாக்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீங்க சொல்லல, ஆனா சரியா சால்வ் பண்ண முடியலங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதை நல்லா கவனிச்சீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை சார்ந்த நபர்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அதுல டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், கேட்டு நம்ம செயல்படுத்தலாம். நீங்க அதுல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. புறத்துல சால்வ் பண்றதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை நீங்க கத்துக்கிறதுக்கான தூண்டுகோலே உங்களுடைய அகத்துல வரக்கூடிய எண்ணமும் உணர்வு தான். அது வரும்போது வெளியே கத்துக்கலாம். நீங்க டெய்லியுமே காலையில ஆஃபீஸ் போறீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்க ட்ரைனிங் ஆக ஆக உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியானதாக மாறிவிடும். அதற்கான ஆலோசனையை நம்ம கேட்கலாம், மற்றவங்க கிட்ட கேட்கலாம், டெக்னிக்கலா அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா அது எல்லாருக்கும் பதில் தெரியுமானா தெரியாது. அது ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் அது எப்படி சால்வேஷன் பண்ணுங்கிறது தெரியும். நீங்க என்ன கேட்டா நான் உங்களுடைய கார்ல நீங்க பயணம் பண்ணக்கூடிய நீங்க கார்ல பேக் சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆள். நீங்க என்கிட்ட வந்து சரி. நான் சைடு வாங்கட்டுமா, இப்போ நான் பாஸ் பண்ணி போட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அறிவுரை வந்து உங்களுக்கு அவ்வளவா சூட்டபிள் ஆகாது. ஏன்னா டிரைவ் பண்றது நீங்க. நீங்க அங்க வெளியே டிரைவ் பண்றப்ப என்ன கார் போகுது, இப்ப டிராஃபிக் இருக்குதா, இல்ல எப்படி போகணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். என்கிட்ட ஐடியா கேட்டுக்கலாம். என்னுடைய ஐடியாவை கூட நீங்க உங்க அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பார்த்து தான் நீங்க செயல்படுத்தவே முடியும். அதனால புறம் சார்ந்த விஷயத்துல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்துக்கிட்டு பயன்படுத்த வேண்டியது தான். அகம் சார்ந்த சரி. விஷயத்துக்கு எது ஏற்பட்டாலுமே அது ஓகே தான். அதனால தப்பே கிடையாது. அது எது ஏற்பட்டாலும் நம்ம அங்க செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம புறச்செயலையே கத்துக்கிறதுக்கே தூண்டுது. அதனால 2 விஷயங்கள், அகத்தை எப்படி இருக்கோ அது ஓகே. அங்க நமக்கு வேலை கிடையாது. புறத்துல என்ன பண்ணணுமோ அத நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கு அந்த டெக்னிக்கல் பெர்சன்ட்ட கேளுங்க. கேட்டு கத்துக்குங்க. சரிங்க. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. கேளுங்க. இது இப்போ புறத்துல வந்து நானு அ என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்றது வழியாவோ, இல்லாட்டி அத பத்தின பர்ட்டிகுலரான நாலேட்ஜ் வழியா, என்னால அந்த செயல வந்து கரெக்ட்டா பண்ண முடியுங்க. ஆனா ம். ஒரு ஒரு சில டைம்ல வந்து அந்த பண்ண முடியாமயே போகக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. நம்மனால அத வந்து கம்ப்ளீட்னஸா அந்த டைம்ல வந்து அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே இதுதான் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் ஆகுறனால, ஆ அதுவும் கரெக்ட் தானங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே என்னால இப்ப பண்ண முடியல. பட் அதுக்கான ப்ராக்ரஸ் நான் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு, அத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, ஹோல்ட் இன் த சென்ஸ் அத கொஞ்சம் ஓகே ஒரு ஃபெயிலியர் ஆகுது, இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத அப்படியே டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு, நாம அதுக்கான ப்ராக்ரஸ்ல இறங்கி போயிட்டே இருக்கலாம். கரெக்ட் தானங்கய்யா? அது முடிந்து போனதெல்லாம் முடிந்தா எடுத்துங்க. நீங்க எத்தனையோ ட்ரை பண்ணீங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா, ஓகே. அப்ப முடிஞ்சு போனத முடிஞ்சா எடுத்துக்கிட்டு, எப்பவுமே ஒரு ஃபெயிலியர்ல தான் ஒரு பாடமே கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு அடுத்தது நம்ம எப்படி சக்சஸ் பண்றதுன்னு பாருங்க. டெஃபினட்டா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ண முடியறத கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். நீங்க ஃபெயிலியர் ஆனத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஃபெயிலியர்னால ஏற்படக்கூடிய வருத்தங்கள்லாம் நேச்சர்ன்னு எடுத்துக்கங்க. நம்ம அதுல கத்துக்கிட்ட பாடத்த பயன்படுத்திக்கங்க. இப்ப தொடர்ந்து ஒரு வேலையில செய்றோம். தொடர்ந்து ஃபெயில் ஆகுதுன்னா, அதுல பாடம் நம்ம தான் நல்லா கத்துக்கிறோம்னு அர்த்தம். வெற்றி அடையறவங்கள விட, தோல்வி அடையறவங்க தான் அதுல பாடம் நல்லா கத்துக்கிறாங்க. அப்ப நீங்க அடுத்து முயற்சி பண்ணும்போது டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே. ஐயா நான் பரசுராம் பேசுறேங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்போ நமக்கு இந்த நார்மலா நம்ம வீட்ல இருக்கிறோம், நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறோம், இந்த புரிதல் இருக்கு. நம்மளால வந்துட்டு அகத்துல எந்த வேலையும் இல்லைன்னு தெரியுது. நம்ம அதனால நிறைய பிரச்சனை இருந்து வெளியிலயும் வர முடியுது. ரொம்ப ஏகாந்த நிலை இது மாதிரிலாம் கூட இருக்க முடியுது. அதுக்கு நம்ம ஏக்கமும் இல்லை. அது மாதிரி வருது போகுது. நம்ம வந்துட்டு ஓகே அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன். ராங் ரூட்ல வந்து ஒருத்தன் ஃபோன் பேசிட்டே வந்துட்டு வண்டியில அடிச்சிட்டான். ம். அந்த நேரத்துக்கு ம். நம்மள மீறி நம்மளுடைய அன்கான்ஷியஸா வந்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போறோம். நம்ம ம். வந்துட்டு அறிவு இருக்கு அவனுக்கு நேரா வந்துட்டு ராங் ரூட்ல வந்து ஃபோன் பேசிட்டே வந்து இடிச்சு போறியா, அவன் குழந்தைய குறைச்சிட்டு வெளியில போறானே, எங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்றது, உனக்கு அறிவு இருக்கான்ற மாதிரி அவனை சண்டைக்கு போறேன். ம். சண்டைக்கு போய் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா திட்டுறேன், சண்டை போடுறேன், நிறைய வார்த்தையெல்லாம் லூஸ் பண்றேன். கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் லூஸ் பண்ணி அவனை வந்துட்டு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா வந்துட்டு அவன் ஒன்றுமே அதுக்கு தெனாவட்டா பேசும்போது இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா பேச வேண்டி அவன் புரிய வைக்கிற மாதிரியே இருக்கு. வந்ததுக்கப்புறம்
இது நம்ம இயல்பே கிடையாது, நம்ம ஏன் அப்படி பேசுறோம், நம்ம வந்துட்டு இப்படி பேச மாட்டோமே, நம்ம வந்துட்டு அப்படி எனக்கு என்னன்னா ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு வெளியில போறோம், ராங் ரூட்ல வந்துட்டு இடிக்கிறான், அப்போ ஃபோன் பேசிட்டு வந்து அடிக்கிறான்னும் போது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர கோவம் வருது. கோவம் வந்து அந்த கோவத்துல திட்டுறோம். இதை நம்ம வந்துட்டு இயல்பா நம்ம வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இது மாதிரி சூழ்நிலை எப்படிங்க இதை ஹேண்டில் பண்றது? நீங்க எடுத்தோன்னே சொல்லிட்டீங்க. என்ன அறியாமே நான் பேசிட்டேன். கெட்ட கெட்ட வார்த்தையாகவும், டென்ஷனாகவும், கோவமாவும் பேசிட்டேன்னு சொன்னீங்க. உங்கள அறியாம பேசுறது இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இங்க என்னன்னா, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அ நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு நிதானங்கிறது இங்க கிடைக்கும். அது வந்து நாளடைவுல தான் கிடைக்கும். உடனே கிடைக்காது. இப்ப நீங்க அறியாம பேசிட்டா கூட எந்த கட்டத்துல நமக்கு தெரியுதோ, தெரிஞ்ச உடனே நிதானம் தன்னால வந்துரும். நிதானம் வந்தோனே நீங்க வேற மாரி ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ண வேண்டியது தான். நம்ம அறியாம பேசுறதுக்காக கில்ட் ஆகாதீங்க. அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கங்க. இந்த கில்ட் தான் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம அது ரீஃபீடிங் ஆகி எகைன் எகைன் நீங்க அந்த தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க. அறியாம பேசுறதுக்கு நாம பொறுப்பே இல்லன்னு முடிவு பண்ணிடுங்க. அறிஞ்ச விட்டு அத எப்படி டீல் பண்ணணும். நம்ம இன்னொன்னு நம்ம அர்ஜென்ட்டா போறோம்னா, அது எப்படி கடந்து போகணும்னு பாருங்க. நம்ம அர்ஜென்ட்டா போகணும்னா, அவன ஏன் இந்த மாரி பண்ணா அவனுக்கு தாராளமா கேள்வி கேட்கலாம். நம்ம அவன சண்டைக்கு போலாம். எல்லாமே பண்ணலாம் தான். அதனுடைய முடிவு என்ன ஆகும்னு பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே மாத்த முடியாது. நம்மள நம்ம பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. நம்மள மீறி நடக்கிறத ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ஸோ முதல் வேலை அறியாம நடந்ததுக்காக கில்ட் தேவையே இல்ல. இந்த அறியாம நடக்கிறதுங்கிறது, அந்த அறியிற நேரங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு மாறும். மாறும்போது அந்த நிதானங்கிறது கிடைக்கும். இன்னொன்னு, இது இடிச்சது வேற ஒரு பெரிய ஒரு அதிகாரியாவோ, ஒரு பெரிய காரா வந்தா நம்ம நிலைமை வேற மாரி இருக்கும். ஆ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்படியுமே நம்ம ஒரு அப்ரூவல் குடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம செயல் தொடங்குது. நமக்கு ஒரு எமோஷனல் வருது. அந்த எமோஷனல காட்டலாங்கிற ஒரு அப்ரூவல் வந்ததுனால தான் நம்ம தொடங்குறோம். அது நம்ம கீழ விழணும்னா இருப்போம். இல்ல இந்த சூழ்நிலை நமக்கு திடீர்னு கோவம் வரலாம். ஆனா என்ன எனக்கு எப்படி பார்த்தாலுமே செயல் என்பது நம்முடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நடக்குதுங்கிறது ஐயாவுடைய கண்டுபிடிப்பு. எப்பவுமே செயல்ங்கிறது நம்முடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நடக்குது. அந்த நடக்கிறத கூட அப்ரூவல் குடுத்துடுறோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறோம். அடடா! நம்ம வந்து இந்த அப்ரூவல் குடுக்குறதுக்கும், அதாவது எமோஷனலுக்கும் அப்ரூவலுக்குமான நேர இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்துட்டு அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். அப்ப அந்த இடைவெளி தான் நம்ம நிதானம்னே நம்ம சொல்றோம். ஸோ முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எப்படி டீல் பண்ணணும்னு பாருங்க எப்பயுமே. அது எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஒரு பிரச்சனைய. நம்ம கோவப்படும்போது அவனும் கோவப்பட்டு திட்டுவான். இது வளர்ந்துட்டே போகும். அது எப்படி முடிக்கணுங்கிறத நம்ம வரணும். ஓகே. இன்னொரு கொஸ்டின். இப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னும் சில பேர் மாத்தணும்னு ட்ரை பண்ற சில இடத்துல சில பேர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. சில பேர் நியாயத்தை சொல்றோம், நியாயத்தை எடுத்துக்க மாட்றாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்கன்னும் போது அவங்கள நம்ம அவங்கள புரிய வைக்கணும்னே சொல்லி அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு ஒரு கஷ்டம் நமக்கு வருது. அது மாதிரி டைம்ல வந்துட்டு எனக்கு என்ன மாதிரினா, ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க, ஏன் இவ்வளவு சொல்லி அவங்களுக்கு புரியலன்ற மாதிரி ஒரு ஒரு போராட்டம் வருது. அது மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனிவே நம்ம அதுல இருந்து பையாவுடைய டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். பட் அது மாதிரி டைம்ல வந்துட்டு எப்படி அந்த டைம்க்கு டக்குன்னு அஹ், அதுல இருந்து வெளியில வர்றதுன்னு ஒரு கொஞ்ச நேரம் அதுல போராடி தான் அப்புறம் வெளியே வர வேண்டியதா இருக்கு. இல்ல முதல்ல வந்து யாருடைய இயல்பையுமே நம்ம மாத்த முடியாது. நம்ம இயல்பு நம்ம மாத்த முடியாது. செயல் மாற்றங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செயல் மாற்றம் நம்மகிட்ட நாம எப்படி செயல்படணும்னு நினைக்கிறோமோ அப்படி செயல் நம்ம மாத்தலாம். அடுத்தவங்க செயலை மாத்தணும்னு நினைக்கிறது கூட முடியாத காரியம் தான். அவங்க முடிவெடுக்கணும். ஒருவேளை நீங்க நிதானமாவோ, அவங்க வேற மாரி புரிய வச்சீங்கன்னா, அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அவங்க செயலை மாத்துவாங்க. அவங்க முடிவெடுக்காம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க செயலை அவங்களால மாத்தவே முடியாது. பொதுவா அடுத்தவங்கள திருத்தணும்னு நினைக்கிறத விட, அவங்களுடைய எல்லாருமே நிறை குறையோட தான் இருக்காங்க. நீங்க அவங்கள வந்து திருத்தணும்னாவே அவங்கள சுமக்க ஆரம்பிச்சுடுறீங்க. அப்ப என்ன சொல்லியும் அவங்க திருந்தலையே அப்படிங்கும்போது, அந்த சுமையும் சேர்ந்து நம்ம சுமக்கிறோம். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாறுறது அவங்க விருப்பம். அதனால என்னன்னா, நாம அவங்கள எப்படி பயன்படுத்திக்கலாம், அவங்ககிட்ட நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்ன்னு பார்த்துக்கங்க. அந்த அளவு இருந்துட்டோம்னா நாம ஃப்ரீயா இருக்கலாம். அதான் என்னன்னா ஒருத்தர் துன்பத்துல இருக்காரு, அந்த துன்பத்துல இருந்து வெளியே கொண்டு வரது நம்ம ட்ரை பண்றோம். அவர் எப்படியாவது அதுல இருந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்றோம். அவங்க வந்துட்டு இல்ல அது இப்படி கிடையாது, நீங்க இப்படி திங்க் பண்ணுங்க, அந்த துன்பத்துல இருந்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப அந்த துன்பத்தை சிக்கிக்கிறாங்க. அது ம், என்ன மாதிரி ஒரு எண்ணம் கிரியேட் ஆகுதுன்னா, ம். நம்ம எவ்வளவோ சொல்றோம் ஆனா அதுல போய் அவங்க மாட்டிக்கிறாங்களே, திரும்ப ஏன் அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணலாம்ல இப்படி பண்ணலாம்லன்ற மாதிரி நம்ம போய் அவங்க அட்வைஸ் பண்ணாலும் அது வந்து என்னன்னா ஏன் அவங்க அப்படி அதுலயே போய் மாட்டிக்கிறாங்க, ஏன் வந்துட்டு வெளியே வர மாட்டாங்கன்ற மாதிரி. அப்புறம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சரவணா ஐயா பேசின அவரு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ம், உங்களையே உங்களால மாத்த முடியாது, நீங்க போய் ம், இன்னொருத்தர் எப்படி மாத்த முடியும், ம், உங்களை தான் வந்துட்டு உங்களையே உங்களுடைய நேச்சரையும் உங்களால மாத்த முடியாது,
அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அது மாதிரி இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ண தான் போய் ஆகணும். நீங்கள் அவங்களை மாற்றணும்னா ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி தான் அதை யோசிச்சுக்கிட்டு அல்லது நான் வெளியில் வந்தேன் ஆக்சுவலாக. இல்ல உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து எடுபடும். அவங்க கேட்காத அட்வைஸ் வந்து அது வீணாக தான் போகும். அது அவங்க மாறுறது அவங்க முடிவெடுக்கிறது தான் இருக்குது. நம்ம அவங்க செயலை மாற்றணும், நம்ம செயலை மாற்றணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம நினைச்சோம்னா அது நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். எல்லாத்தையும் அதாவது ஓரளவுக்கு நம்ம அவங்களும் அக்கறையோட கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மாறுவாங்க. இல்லைன்னா அவங்களே அவங்க மேல விருப்பப்படணும். நான் இந்த விருப்பப்படணும், என் சேலை மாத்தணும் விருப்பப்பட்டா மட்டும்தான் உங்க பேச்சை கேட்பாங்க. இல்ல உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் அது அது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடுது. இப்படி பண்ணா சரியாகலாமே, அவங்க செய்ய மாட்டாங்க, இப்படி பண்ணா சரி பண்ணலாமே, அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடுது. அப்புறம் அந்த போராட்டத்தை வந்துட்டு சரி ஓகே இது ஒரு தாட்டா கடந்து போயிடுவோம் அப்படின்னு கடந்து போற மாதிரி தான் இருக்கு. நீங்க தாட்டா கடந்து போயிடுங்க. இன்னொன்னு, இந்த உலகத்தையே சுமக்காதீங்க. எல்லாரும் அவங்கவங்க இயல்புல தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கொண்டு நம்ம செயலை நம்ம சரியா பண்ணா போதும். நீங்க நிறைகுறையோட மத்தவங்க வந்து ஏத்துக்குங்க. அதுதான் கரெக்ட். ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகேங்க, ஓகேங்க. அம்மா வணக்கம்மா. கவிதா டி வந்திருக்கீங்க. உங்க வாய்ஸ் எனக்கு கிளாரிட்டியா இல்ல. ஆமாங்க. இப்ப பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளம். லாஸ்ட் மந்த் நீங்க கிளாஸ்ல நான்யார் இருந்ததுங்கய்யா. ஓகே. இது வரைக்கும் நானும் மனவசதி ஸ்டூடெண்ட் தாங்கய்யா. ஓகே. அப்பெல்லாம் கேட்டு உணர முடியாத நான்யார் ரொம்ப அருமை. எப்படி ஏன்னா கிளாஸ் மட்டும் நான் என்ன அறியாம ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டே இருந்தேன். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு என்ன மீறி அந்த அழுகை இருந்ததுங்கய்யா. அந்த அது ஆன்மா வந்து தன்னை யாருன்னு உணர்ந்து நிலையா இருக்கிறாங்க. அப்பங்க இன்னும் நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து கத்துக்கிட்டு என்ன முழுசா ஆகிறதுக்கு 6 மாசம் சொன்னீங்க. நீங்க அந்த 6 மாசத்துல எந்த மாதிரியான உங்களுக்குள்ள சந்தேகங்கள் இருந்தது? அதுக்கப்புறம் எப்படி நீங்க அதை முழுமையா உணர்ந்துட்டேன்னு உங்களை வர முடிஞ்சது? அது அந்த டிஃபரெண்ட் என்னங்கய்யா? ஏன்னா நானும் வந்து கிளாஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தப்ப ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நான் நினைப்பேன். சில நேரம் அது பாத்தீங்கன்னா சில நேரம் புத்திசாலியா இருக்க மாதிரி இருக்கு. சில நேரம் நானும் கத்துக்கிட்டோமா முழுசாதான் கத்துக்கிட்டோம்னா அப்பப்ப டவுட் வந்துருந்துங்க. அதுக்காக அதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக உங்களை நான் கேக்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த 6 மாசம் உங்களுக்குள்ள என்னென்ன அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு 100% எப்படி உணர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க, இல்லம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஐயாவுடைய நூல்கள்லாம் படிச்சோம். இது என்னன்னா எல்லா கோணங்கள்லயும் நம்ம புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா சும்மா இரு அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணி சும்மா இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன். ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாம் புரிஞ்சா அதாவது நம்ம வந்து முயற்சி பண்ணி சும்மா இருக்கணும். அதாவது நம்ம வந்து நிறைய நேரம் மனசோட சும்மா தான் இருக்கணும். தானா அவரை விட்டுட்டா நம்ம சும்மா ஆயிடுவோம். நான் அப்படின்னு நினைச்சேன். இது ஒரு எண்ணமற்ற நிலையை நான் தேடிட்டேன். நம்ம வந்து எண்ணமற்ற நிலையில பெர்மனண்டா இருக்கணும். அதுல நீடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு வகையில செயலை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன் எனக்குள்ளார நானு. ஐயா வந்து அகத்துல வேலை இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம எண்ணம்லாம் போயிடும். அப்புறம் இது ஒரு விளைவை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். மனசு வந்து இருக்கிறது மாறி வேற நிலைக்கு வரணும். அதுக்கு இது வந்து ஒரு உபாயம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உபாயம் நானும் அப்படிதான் நினைக்கிறேங்க. ஆமா, ஆமா. ஏதோ ஒரு விளைவு இருக்குன்னு தேடுறேன். இது ஒரு விளைவை நோக்கி என்ன விளைவுன்றது ஆமாங்கய்யா. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது இப்ப முழுமையாகிறதுக்கு என்ன எதை நோக்கி போகணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐயா எதுவுமே செய்யாம இருக்கணுங்கிறதான் சொல்றாங்க. அப்படின்னா அப்ப அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. டெய்லி அதே கொஸ்டினா இருக்கு. இல்லம்மா, அதுதான் சொல்றேன். நானும் அந்த மாதிரி முழுமையை நோக்கி போகணும். மனசு வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு பர்மனண்டா வரணும். அப்ப அதுக்கான உபாயம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இது எப்படின்னு கேட்டா ஒரு விளைவை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். எனக்கு எந்த கட்டத்துல கிளியர் ஆன அப்படின்னா, ஒரு நாள் வந்து சின்சியரா உட்கார்ந்து காலையிலிருந்து மாலை வரை
மனதுல எந்த எண்ணமும் எழாம இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தேன். ஆனா அப்படி வரவே இல்லை. கொஞ்ச நேரம் இருக்க முடியுது, மறுபடியும் வருது. கொஞ்ச நேரம் இருக்க முடியுது, மறுபடியும் பிரச்சனை எண்ணங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு ஈவினிங் தான் ஐயாட்ட போய் உட்காந்து, ஐயா நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க சும்மா இருக்கிறதுக்கு. நானும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணேங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு முயற்சி பண்ணேன். நடக்கவே இல்லன்னு சொன்னேன். ஐயா உடனே சிரிச்சுட்டாரு. "என்னய்யா முயற்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்கன்னேன்." "அதனால தான் சிரிச்சேன்னாரு." "என்னங்கன்னு?" "இல்ல முயற்சி பண்ணி சும்மா இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் சிரிச்சுட்டேன்." அப்படின்னாங்க. அப்ப என்னங்கன்னு? "முயற்சி பண்ணி ஒரு செயல் செய்யலாம். முயற்சி பண்ணி யாராலயாவது சும்மா இருக்க முடியுமான்னு?" கேட்டாங்க. "ஐயா அப்படின்னா நம்ம முயற்சியே பண்ணலன்னா எண்ணம் வந்துட்டே தாங்க இருக்கு." அப்படின்னேன். "வந்தா வந்துட்டு போகட்டும்." அப்படின்னாங்க. "வந்தா வந்துட்டு போகட்டும், நீங்க சும்மா இருங்கன்னாங்க." ஏய் அப்ப வந்து அது எப்படிங்க சரி பண்றது? அதுதான் ஒண்ணும் பண்ண தேவையில்லைல்ல. எப்படி வேணா, என்ன வேணா வந்துட்டு போகட்டும். வந்தா வந்துட்டு போகட்டும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து மனச வந்து இப்படி இப்படி வடிவமைக்கணும், இப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணமே தேவையில்ல. அதாவது என்னன்னா, விளைவே எதிர்பார்க்காதீங்க. இருக்கிறதே சரிதான். அது எப்படி இருந்தாலும் ஓகே. அப்ப உண்மையில என்னன்னா, இதுதான் முழுமையானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து அ நம்ம மனச நாம இயக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம மனம் தாமா இயங்குனா அதுதான் முழுமை. நீங்க இருக்கிறதே முழுமைதான். நீங்க அத மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தான் பின்னமாவறீங்க. உங்க விருப்பத்த கொண்டு போய் உள்ள விடுறீங்க. அப்ப அது பின்னமாயிடுது. அப்ப வந்து எப்படி இருக்குதோ அதுவே சரிதான். ஒரு விளைவே எதிர்பார்க்க தேவையில்ல. மறுதலிக்கும் மனோபாவம் தான் பிரச்சனைக்குரிய மனம். மறுதலிக்கிறத இருக்கிறத மறுதலிக்கிறோம். இருக்கிற நிலை வேண்டாம். எனக்கு வேற நிலை வேணுங்கிறத நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆமா. இருக்கிறதை மறுதலிக்கும் நிலைதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இருப்பதே சரிதான். சரியானதை சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே சரியா தான் இருக்கு. நமக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. எப்படி இருந்தோ அப்படி ஏத்துக்க வேண்டியதுதான். அங்க மாத்துறதுக்கான வேலையே இல்ல. உண்மையில வந்து அறிவு சும்மா இருந்தா அறிவும் மனசா மாறிடுதுங்க. அகத்தளவில் அறிவும் மனசா மாறிடுது. அங்க மனசு, அறிவுங்கிற பிரிவினை வந்து அகத்துக்கு கிடையவே கிடையாது. ஒண்ணாவே ஆயிடுது. நம்ம அறிவுக்கான வேலை வெளிய மட்டும் தான். நீங்க வெளி விஷயத்த பத்தி, வெளி வேலைகளை பற்றி நீங்களாக சிந்தித்து செயல்படுவது மட்டும் தான் அறிவோட வேலையே. மத்தபடி அகம் சார்ந்த மனசுல வரக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் இது எதுக்குமே அங்க நமக்கு வேலையே கிடையாது. அது எப்ப நீங்க வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம இயற்கையா இயங்குதோ, அதுக்கு பேர் தான் முழுமை. இன்னொன்னு மன தூய்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மன சரி. தூய்மை அடையணும், மன தூய்மை அடையணும்பாங்க. எப்போ மனம் தாமாக இயங்குதோ, அது எல்லாமே மன தூய்மை உடனே அடைஞ்சிரும். இந்த புரிதலுக்கு பிறகு தான் மன தூய்மையே ஏற்படுது. அது சொல்லணும்னா, நம்முடைய ஞானத்திற்கு பிறகு தான் மன தூய்மைங்கிறதே நிகழுது. தாமா நிகழுது. இப்போ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குமா, ஆறு ஓடிட்டு இருக்கிற ஆறு வந்து எப்பயுமே தூய்மையா தான் இருக்கு. அதுல எவ்வளவு சாக்கடை கலந்தாலும் சரி, ஒரு கெட்ட நீர் கலந்தாலும் சரி, அடுத்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கே ஒரு புனித நீரா அதான் எடுக்குறாங்க. அப்ப இந்த நீர் ஓட்டத்தில் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. நீங்க ஒரு நல்ல நீர், மழை நீர்ன்னு நெனச்சு ஒரு சேமிச்சு வச்சீங்கன்னா கூட என்ன ஆயிடும்? அதுல பாசம் புழு. பிடிச்ச நீரா மாறிடும். ஒரு மோசமான நீர கூட ஆறுல ஓடும்போது என்ன ஆயிடும்? தூய்மையான நீரா மாறிடும். அப்ப வந்து மனம் தாமாக இயங்கும்போது, மனம் சுதந்திரமாக இயங்கும்போது, அதுதான் மன தூய்மை என்று நாம் சொல்றோம். அப்ப வந்து இருக்கிறது அப்படியே இருந்தா அதுதான் எப்படி இருக்குதோ அத அப்படியே அக்செப்ட் பண்றீங்கன்னா அதுதான் முழுமை. நீங்க அத மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தான் பின்னம் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் நீங்க 2 ஆக்குறீங்க. நீங்க ஒண்ணும் பண்ணலன்னா அது முழுமையா தான் இருக்கு. அங்க பிரிவினையே கிடையாது. முழுமையா தான் இருக்கு. அதனால இத தாம்மா ஐயாகிட்ட கத்துக்கிட்டது இதுதான். புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. எல்லா கோணத்திலயும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, சரிங்க. இப்ப 6 மாசம் தேவையில்லைங்கம்மா கண்டிப்பா. நீங்க சரிங்க. ஒரு திறந்த மனதோட வந்து நம்ம இது சிம்பிளா இப்ப இந்த வினாடி நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். நீங்க இன்னொரு ஓகே. கேமரா கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஓகே. விளைவையே எதிர்பார்க்காதீங்க. எந்த விளைவுமே எதிர்பார்க்காதீங்க. எப்படி இருக்குதோ அது அப்படியே ஓகே தான். ஓகே. வேலை இல்லன்னு புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். ஓகேங்க. ஓ நன்றிங்கய்யா. ஓகேங்க. ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உதயகுமார் ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. ஒண்ணும் இல்லையா, இப்ப வந்து நம்ம அகச்செயல்பாடுகள், அகத்துல எழக்கூடிய எண்ணங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம, அது போன போக்குல அத அப்படியே விட்டுட்டோம்னா, அத ஒரு பிரவாகமா அப்படியே விட்டுர்றோம். அப்படி விடுறது மட்டும்தான் நமக்கான விடுதலை. அப்படி நம்ம விட்டுட்டு, மனம் போன போக்குல போக விட்டோம்னா, அது அகம் பிரவாகமா ஆக ஆக நம்மளுடைய புறச் செயல்பாடுகளுக்கும் நமக்கு ஆற்றல் நிறையா கிடைக்கும். அறிவுல வந்து சிறப்பா ஒரு புறச் செயல்பாட செய்ய முடியும்.
அப்போ வெற்றி அடையலாம். அப்போ அகத்தை இயல்பா விட்டுட்டோம்னா புற செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறதான் ஆன்ம விடுதலை அப்படின்னு நினச்சிக்கலாம் ஐயா. ஆமா, கண்டிப்பா ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. ஓகேங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா நான் இப்பதான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றேன். நான் இன்னும் ஞான முகாம்லாம் எதுவும் அட்டன் பண்ணல. இப்பதான் புக்கு வாங்கியிருக்கேன் படிக்கிறதுக்கு. ஞான விடுதலை, அப்புறம் கவலை விடு, அந்த புக்கெல்லாம் இப்பதான் வாங்கியிருக்கேன் நானு. ஹலோ சொல்லுங்கம்மா. புரியுது. அதாவது நமக்கு அகத்துல ஒண்ணும் வேலை இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கிற மாரி இருக்கே ஒளி. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்துடுது, நமக்கு தான் அகத்துல ஒண்ணும் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரோம். ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால கூட அதுக்குள்ளேயே இருந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற மாரியே இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அது ரியலைஸ் பண்ணி நமக்கு இந்த எந்த உணர்வுக்கும் நம்ம இங்க இடம் இல்லை நமக்கு அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சு வர மாரி இருக்கு. ஆனா அதுக்கு தான் கேட்கிறேன், அது உடனே நமக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு. இல்லம்மா, ஆக்சுவலா நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டோம் பாத்தீங்களா? பழக்கத்தின் காரணமா என்ன ஆகுதுன்னா நம்ம அதுல வந்து அதுலயே சுத்திட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நமக்கு இந்த புரிஞ்சுக்கிட்டது ஞாபகம் வருது. ஆமா, இங்கதான் ஒரு வேலை இல்லையேன்னு கொஞ்ச நேரம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஞாபகம் வருதுன்னு வச்சுங்களேன். ஞாபகம் வந்த விட்டுத்தான் நமக்கு கடமையே இருக்கு. நம்ம வந்து பொறுப்பை துறக்கவே முடியும். தெரியாம நம்ம அது கூடயே சுத்திட்டு இருந்துட்டு ஞாபகம் வந்த விட்டு விட்டா போதுமா? அடடா 1 மணி நேரமா நான் இது கூடயே டிராவல் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கில்ட்டா வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். ஆனா அந்த 10 நிமிஷம்னால அந்த 10 நிமிஷம் நம்ம படுற வேதனை இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ளேயே உழண்டு 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 அதுக்கப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகும். அதான் நான் சொல்லி சாரி 1 மணி நேரங்கிறது நீங்க அந்த 1 மணி நேரம் அது கூடவே உழன்றதுனால ஏற்படக்கூடிய கில்ட் தேவையே இல்லை. அதை புரிஞ்சுங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு பொறுப்பே இல்லைல்ல, நம்மளுக்கு தெரியாம தான் நடந்துச்சு. தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோமே அப்படி. நீங்க எப்ப நீங்க வந்து அப்ப அது கில்ட் ஆகாம பொறுப்பெடுக்காம விடுறீங்களோ அடுத்த தடவை 1 மணி நேரங்கிறது கண்டிப்பா அது 50 நிமிஷமா மாறும். அடுத்து 40 நிமிஷமா மாறும். அடுத்து 20 நிமிஷமா மாறும். இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிட்டீங்கன்னா பார்த்தா எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பவே நீங்க விட்டுருவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. முன்னாடி கொஞ்சம் லாங்கா இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஷார்ப் ஆயிட்டே போதுமா? அது ஷார்ப் ஆகிறதுக்கு கூட நம்ம வேலை கிடையாது, அது தானா நடக்குது. நீங்க வந்து அதுக்காக நீங்க கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வந்து எப்போ மாறும் அப்படிங்கிற கேள்வி கூட தேவையில்லை. அந்த எதிர்பார்ப்பு கூட வச்சுக்காதீங்க. ஆனா அந்த டயத்துல நான் சொல்ற மாதிரி இருக்கு, அகத்துல நமக்கு ஒண்ணும் வேலை இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து அப்பனாதான் நான் வெளியில இருந்து அதை விட்டு வெளியில வரேன். இல்ல இது என்னமோ புரிதல் தான். சொல்றதும் தன்னால நடக்குதுன்னா அதுவும் ஓகேன்னு எடுத்துங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அது தன்னால விடுபட்டுருவீங்க. இது வந்து நம்ம இயல்பும் தன்னால மாறும். அது நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பழக்க பதிவும் மாறி நமக்கு வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படும் போதே விடுபட்ட நிலைக்கு வந்துருவோம். விஷயம் என்னன்னா இதுதான் ஐயா அழகா சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெயினுடைய இன்ஜின் ட்ராக் மாறினா போதும், ஒட்டுமொத்த ட்ரெயினும் ட்ராக் மாறின மாதிரிதான். இல்ல ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் மாறினாதான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு புரிதல் ஏற்பட்டதா அதோட வேலை முடியுது. மீதி கம்பார்ட்மெண்ட் ட்ராக் மாறது நம்முடைய வேலை இல்லை, தானா மாறிடும். எவ்வளவு நேரம் ஆகும் கேள்வி கூட நமக்கு தேவையில்லமா, அது தன்னாலே தெரிஞ்ச விட்டு விட்டுருங்க போதும், அவ்வளவுதான். தெரியறதுக்கு முன்னாடி போராடுறது நீங்களே காரணம் இல்லை, விட்டுருங்க. அதுக்கான பொறுப்பு அதான் கரெக்ட். இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம்னா அவங்க வந்து அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம போறோம், அவங்க வந்து எங்க போறீங்கிற விஷயத்த கூட அவங்க நம்ம கிட்ட சொல்லல, மறைக்கிறாங்கன்னா அப்புறம் நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சப்பறம் நம்ம அதை மனசால ஏன் நம்ம கிட்ட சொல்லல, சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே, வெளியில போறேன்னு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம வந்து அதையே திருப்பி திருப்பி யோசிக்கிறோம். அது அவங்களோட இது இயல்பு. அப்ப இப்ப நீங்க சொன்னீங்க அது அவங்களோட இயல்புன்னு சொல்லி விட்டுறணும் அதை அப்படின்னு சொன்னீங்க நீங்க. இப்ப இருந்தாலும் அது திருப்பி திருப்பி ஏன் இவங்க போய் சொல்றாங்க, ஏன் ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கு போய் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த இது நமக்கு ரொம்ப தோணுது. அந்த இது கோவமா வருது. அந்த இது இல்லம்மா, அது தாட்டு தானே. தாட் அப்படிதானே. நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் ஏற்படும் போது அதற்கு உண்டான தாட் வந்துட்டே தான் இருக்கும். அந்த தாட்டுன்னு எடுத்துங்க. நீங்க அதை திங்கிங்கா டெவலப் பண்ணாதீங்க. நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆமா ஏன் சொல்லாம போனாங்க, நாம அப்படியே நடந்துக்கிட்டோம்,
அவன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது அதிகமாயிட்டே போகும். ஸோ தாட் வரும். அது அவங்க இயல்பு. ஓகே, நமக்கு இப்படி தாட்டு வருது, வந்தா வந்துட்டு போட்டோம். தாட்டு வர்றது இயல்பு தான். தாட்டை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? தாட்னு எடுத்து ஆமா ஆமா நீங்க எப்ப தாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்பயே அது எவ்வளவு சீக்கிரம் மறையுமோ மறையும். மறையணுங்கிற எதிர்பார்ப்பு கூட தேவையில்லை. தாட்டை சுதந்திரமா விட்டுருங்க, அவ்வளவுதான். அங்க நமக்கு வேலையே கிடையாது. ஓகே சார், நான் சென்னையிலேருந்து சரவணன் பேசுகிறேன். தேங்க்யூ ஐயா, வணக்கம் வணக்கம். சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. சார், சென்னையிலேருந்து சரவணன் பேசுகிறேன். ஓகேங்க. ஆக்சுவலாக ஐயாவுடைய நூல்கள்லாம் படிச்சிருக்கிறேன். ஆ, அகத்துல நம்மளுக்கு எதுவும் வேலை செய்யறது எதுக்கும் இல்லை, புறத்துல தான் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ம். இப்போ வந்து சில பேர் நம்மளுக்கு வந்து நம்ம மேல ஒரு வீண் பழி ஏதோ ஒரு சொல்றாங்களோ, அல்லது பொய்யாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றாங்களோ, அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கணும், ப்ரூவ் பண்ற சூழ்நிலை இருக்கிறோம். அப்ப அந்த ப்ரூவ் பண்ண சூழ்நிலையில நம்ம திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு மனப்போராட்டம், அதாவது கோபம், இது மாதிரி நம்ம இது மாதிரி சொல்றாங்களேன்னு ஒரு ஒரு உணர்வு நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அப்ப வந்து உள்ள அகத்துல அதை நடந்துட்டு இருக்கு. அப்ப அகத்துல வந்து உள்ள நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? நம்ம அகத்துல எதுவும் அதை திங்க் பண்றதுங்கிறது கோபத்தோட திங்க் பண்றோம். அதனால அந்த நம்ம உண்மையா நம்ம மேல தப்பு இல்லைங்கிறது அவங்ககிட்ட போய் சொல்லணும். அதுங்க நம்ம திங்க் பண்ணி சொல்லும்போது அந்த அகத்துல இருக்கிற போராட்டத்தை வந்து நம்ம உள்வாங்கிட்டு அதை நம்ம திங்க் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப உள்ள நம்ம அகத்துல வேலை செய்ய வேண்டியதா இருக்குங்களே, அது ஒரு கேள்வி சார். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ்னு கூட சொல்றாங்க. நம்ம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஐயாவோட இதுக்கு வரும்போது பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ்ல வந்து எப்படி அவங்க லிங்க் பண்றாங்கிற அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, பிரசன்ட் மூமெண்ட் அவேர்னஸ் புரியல. பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ், பிரசன்ட்ல எப்படி அவேர்னஸா இருக்கிறது, பிரசன்ட்ல வாழ்றது எப்படிங்கிற மாதிரிங்களா? பிரசன்ட் மொமெண்ட். ஏன் முதல் கேள்வி உங்களுக்கு கேட்டீங்க, நம்ம சார். நம்ம மேல தப்பே கிடையாது, நம்மளை குற்றம் சொல்றாங்க, அதனால இருக்கக்கூடிய மன பாதிப்பு. அப்போ வந்து வெளியே நம்ம வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ மனசுக்குள்ளார கோபம், டென்ஷன் எல்லாம் வருது. உள்ளுக்குள்ள ப்ரெஷரோடயே இருக்கிறோம். அப்படிங்கும்போது இப்ப நம்ம மேல ஒருத்தங்க குற்றம் சொல்லும்போது நம்ம மேல தப்பே இல்லைன்னா நம்ம கண்டிப்பா கோபம் வரத்தானே செய்யும். இந்த கோபம் வரக்கூடியது அவங்க மேல அவங்க 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 பண்ண தப்பெல்லாம் தோன்றது, இது எல்லாமே நேச்சர் தான். அப்ப வந்து இப்ப புறத்தை செயல்பட்டாகணும்ல. இங்கதான் எது புறம் எதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து அவங்களை எப்படி டீல் பண்ணணும், நம்மளை குற்றம் சொல்றவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணணும், நம்ம எப்படி சரியாதான் இருக்கான்னு எப்படி நிரூபிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் வந்து புறம் சம்பந்தப்பட்ட பிளான் தானே. இது நீங்க அவங்க மேல ஒரு கோபம் ஏற்கதான், அப்படி கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கோபமே வரக்கூடாது, அவங்கள வெறுப்பே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க மேல கோபம் வெறுப்புலாம் இயற்கை, நேச்சர். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்ன ஆயிடுவீங்கன்னா நிதானத்துக்கு வந்துடுவீங்க. நிதானத்துக்கு நம்முடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு யோசிச்சு, இது புறம் சம்பந்தப்பட்டு யோசிக்கிறது தானே. புறம் சம்பந்தப்பட்ட செயல்களை நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி தான் செயல்பட்டாகணும். அதை தேவையானது தானே அது. அதை பண்ணுங்க. ஓகே, முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கிறது, அவேர்னஸா இருக்கிறது எப்படி சார்? இப்ப நம்ம எல்லாரும் தான் இருக்கோம். எப்ப நீங்க அகத்தை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறீங்களோ, உங்க மனசை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறீங்களோ, அப்ப நீங்க தான் அப்பதான் நீங்க பிரசன்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி உதவவே உதவாது. முயற்சி பண்ணி நம்ம ஃபியூச்சரை யோசிக்கலாம், அல்லது முடிஞ்சு போனதை யோசிக்கலாம். பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. நீங்க எப்ப நீங்க வந்து பிரசன்ட்ல இருக்கிறீங்கன்னா, எப்ப நீங்க உள்ளுக்குள்ள போராடாம இருக்கிறீங்களோ, உள்ளுக்குள்ள மனசை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறீங்களோ, அப்ப நீங்க பிரசன்ட்ல தான் இருக்கிறீங்க. பிரசன்ட்ல இருக்கிறோம்னா நமக்கு பாஸ்ட பத்தி எண்ணமே வரக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப நீங்க வந்து நாளைக்கு ஒரு வெளியூர் போறீங்க, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும். அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? நாளைக்கு எதுல போகணும்னு பிளான் பண்ணி தானே ஆகணும். நாளைக்கு பத்தி எண்ணங்கள் வரத்தான் செய்யும். என்னென்ன எடுத்துட்டு போகணும், அதை எடுத்து வைக்கத்தான் செய்யணும். அது 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பேசணும், அதை யோசிக்கதான் செய்யணும். அகரீதியாக நமக்கு எந்த வேலையும் இல்லை. அது மனதை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை இல்லைனாவே நம்ம என்ன அர்த்தம், பிரசன்ட்ல தான் இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க முடிஞ்சு போனதோட போராடுறதுதான் நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நடந்திருக்க கூடாது, இப்படி போயிருக்க கூடாது, போராடினாதான் அது பாஸ்ட் டென்ஸ். நாளைக்கு ஆயிடக்கூடாது பயப்பட்டீங்கன்னா தான் அது ஃபியூச்சர். மற்றபடி இப்ப என்ன பண்ணுச்சு, அதை நீ இப்ப என்ன பண்ணுங்கிறது கூட நமக்கு பாஸ்ட பத்திய தாட் தேவைப்படுது. அது இயற்கையா வரும். சோ அகத்தளவில் வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்கன்னாவே நீங்க பிரச்சனைல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிக்க நன்றி.
ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. மகாலட்சுமி பேசுறேன் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம். ஐயா நீங்க இப்ப சொல்லும்போது நமக்கு வந்து நமக்கு பிரச்சனை அந்த நம்ம நேருக்கு நேரம் அது பேசலாங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய உணர்வுகளை சொல்லலாம், நம்மளோட நியாயங்களை நம்மளுடைய நிரூபிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம நேருக்கு நேரம் பேசும்போது அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. அது மறைமுகமா கண்டும் காணாம பேசுறது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறவங்க அவங்களுக்கு ஆள்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆகுது, அவங்களுடைய பேச்சு அதிகமா நல்லா எடுபடுது, நம்மளுடைய பேச்சு எடுபடல. அப்ப அந்த இடத்துல நம்ம அதிகமான மன உளைச்சலுக்கு ஏற்படும். நம்ம கரெக்டா தான் சொல்றோம், தவறா சொல்லல, கரெக்டா சொன்னாலும் நம்ம பேச்சு எடுபடலைங்கிற மன உளைச்சல் வருது. இது ஒண்ணு என்னோட கொஸ்டின். இன்னொன்னு வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து என்னன்னா, மனசை பிரவாகமா விடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஐயாவோட நான் இன்னும் ஞான முகாம் அட்டன் பண்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப மனசை பிரவாகமா விடுங்க அப்படின்னா, மனசு போன போக்குல நம்மளோட தவறுகள் அதிகமா வருமோங்கிற ஒரு பயம் வருது. அதுக்கு எப்படியா மனசை பிரவாகம் விட்டு தப்பாயிடுமோன்னு பயமா இருக்குதுங்களா? ஆமா ஆமா. அப்ப நம்ம எண்ணங்கள் எது வர்றதெல்லாம் வரட்டும், அது பாட்டு வரட்டும், அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற போது அதுவே செயல் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதனால தவறுகள் வருமோ, வார்த்தையிலயோ இல்ல செயலையோ தவறு வருமோங்கிற ஒரு பயம் வருதுயா. பயம் வருது. அதனால தன்னை நம்மளே அறியாம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளோட பழக்கத்துக்கு போயிருது. நம்ம இங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலும் தப்பே பண்ணிடுவீங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு மனசுல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செஞ்சிருவீங்க. எப்பயுமே வந்து மனசை சுதந்திரமா விடுறதுனால நமக்கு வந்து தப்பே பண்ண மாட்டோம். நம்ம அது அட்டாச்சா இல்ல. நம்ம அது மனசுங்கிறது என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கிறதுனால மட்டும் இப்படி நடந்துடக்கூடாதுன்னு தப்பு பண்ணிடுவீங்க. விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது கண்டுக்க மாட்டேன். நம்முடைய செயல் வந்து புறம்தான் இருக்குது, அகத்துல இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா செயலை பத்தி எப்படி பண்ணணும் தான் யோசிப்போமே தவிர இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டோம். நீங்க வந்து மனதை எந்த அளவுக்கு சுதந்திரமா விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சுமை இல்லாம ஃப்ரீயா இருப்பீங்க. செயலை எப்படி பண்ணணும்னு பாருங்க. மனசுல இதெல்லாம் வரக்கூடாது, மனசுல இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது மாதிரி மனசு நிக்காது. அப்படியா? சரியா சரியா. அத ஃப்ரீயா விட்டுருங்க. அது எப்படினாலும் அது போட்டு. ரெண்டாவது, நம்ம வந்து அகத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம டீல் பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. குற்றம் சொல்றாங்க, நிரூபிக்கணும்னு பேசுனா அவங்க சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆமா 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 ஆமா. கேள்வி கேட்டீங்கல்ல, சவுண்ட் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட்டும் அதிகமா இருக்கு. நான் சொல்றது எல்லாமே என்னன்னா, நீங்க ஒரு சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய உங்களுக்கு மன பாதிப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. அது நேச்சர்னு எடுத்துங்க. சரி. வெளியில எப்படி டீல் பண்ணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. நீங்க வந்து இல்ல கடந்து போகணுமா, இவங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க கடந்து கூட போயிடலாம். புறத்தை டீல் பண்றது எப்படி வேணா டீல் பண்ணலாம். அது நாம முடிவு பண்ண முடியாது. அந்த புறம் எப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறத வச்சாதான் முடிவு பண்ண முடியும். நம்ம சொல்றதை கேட்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க ப்ரூவிங் பண்ணலாம். அவங்களுக்கு தெரிஞ்சேதான் வேணும்னே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்க, நாம எப்படி ப்ரூவிங் பண்ணாலும் எடுபடுமாங்க? இல்ல, எடுபடல. ஏன்னா அதை கடந்து போக பார்க்கணும். சரிங்க சரிங்க. இன்னொரு வகையில புறத்தை டீல் பண்றதுக்கு அறிவு வேணுங்க. அதை டீல் பண்றதுக்கு அறிவு தேவையே இல்லை. அங்க அறிவு தான் பிரச்சனை. ஆமா. சரிங்க சரி. ரொம்ப நன்றியா. ஓகே. ரொம்ப நன்றி. கொஞ்சம் நல்லாவே புரியுதுங்க. நல்லா புரியுது. ரொம்ப நன்றியா. சரிங்க. நன்றிங்கம்மா. வாசுதேவ் சார் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க. வணக்கம். நான் வாசுதேவ். வாசு வணக்கம். வாசு சொல்லுங்க. வாசு பேசுறதுக்கு டைம் எல்லாம் போயிடுச்சு, சொல்லுங்க. இப்ப எண்ணம் உணர்வு வருது, சிந்திக்கிறோம், தனியா இருக்கு. இப்ப 4 கான்சியஸ் வந்து 24 மணி நேரம் தூங்கும்போது கூட கனவு இருக்கு. இந்த 4 கான்சியஸுக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? இல்ல 4 கான்சியஸ்னஸ் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? இப்ப நான் 24 மணி நேரம் கனவுல கூட நமக்கு வந்துட்டு இருக்கு. நானோட அடிப்படை என்ன? அது இவ்வளவு தீவிரமா இயங்குறதுக்கு காரணம் என்ன?
இல்ல இல்ல, நான் இல்லாத நேரம்ங்கிறது கிடையாது. நான்கிறது ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். நான்கிறது ஒரு தாட்டு தான், முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான்கிற உணர்வும் ஒரு தாட்டு தான். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த நான்கிற தாட்டு நிரந்தரமா இருக்கு. ஆனா நிரந்தர வடிவமா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த நான்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட்டு அந்த நான்கிற தாட்டு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அது வேஷம் வெவ்வேறையா இருக்கு. நீங்க வீட்ல இருக்கும்போது குடும்ப உறுப்பினரா இருக்கு. நீங்க ஒரு தொழில் செய்யும்போது அது தொழில் செய்யக்கூடியவரா இருக்கு. என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ, அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா வேஷம் போட்டுக்குது அது. அந்த வேஷத்தோட தான் அது இருந்துட்டு இருக்கு. வேஷம் இல்லாத நான நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க பார்த்தாவே வேஷத்தோட தான் பார்ப்பீங்க. வேஷங்கள் தான் மாறிட்டு இருக்கே தவிர, நான் வந்து ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் அது. அது எப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ அது ஓய்வெல்லாம் இப்படி இருக்கிறது, அதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஆன்மா தான் இல்லை? ஆமா, ஆன்மா தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஓகே, ரொம்ப நல்லது. ஓகே, ஓகே. ராஜாணி அவங்க கேள்விகள் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ராஜாணின்னு ஒருத்தவங்க கேளுங்க கேள்விகள். ஹலோ ரஞ்சனி வாங்க. ரஞ்சினி, வணக்கம்ண்ணா. எப்படி வணக்கம், இருக்கீங்க? வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அன்னைக்கு இது ஞான உறுதி முகாம்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து ஒரு புரிதல் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட்மா. ரொம்ப சந்தோஷம். இப்போ இது என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்போ நான்ன்றது வந்து ஆன்மா இல்லம்மா, நானுடைய பேஸ் ஆன்மா தான். ஆனா நாம உணரக்கூடியது ஆன்மாவா உணர முடியாது. அனுபவமா தான் உணர்வோம். ஒரு அனுபவம் உணர்வோம் நாம. ஆமா. இப்போ வந்து நான் எப்படி இத பாக்குறேன்னா, நான்றது வந்து ஆன்மா, நிலையான ஒண்ணு. அது தன்னை நான்னு வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஆனா உண்மையான நான் அதுதான். ஆமா. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடலும் தண்ணி தான், அலையும் தண்ணி தான். கடலுடைய மூலக்கூறும் தண்ணி தான். அலையினுடைய வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அலையினுடைய மூலக்கூறும் தண்ணி தான். ஆமா. ஆனா அலைதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். தெரியாது. நீங்க எதையாவது உணரணும், அலையாதான் மாறி ஆகணும். நீங்க கடலா வந்து தன்னை உணரவே முடியாது. ஆமா. அலையால கடலை உணர முடியாது. ஆமா, ஆமா. அத வந்து ஆனா அந்த அலைதான் கடலை உணர நினைக்குது. ஆமா. அதனால வந்து இந்த கேள்வி கேட்கறது எல்லாமே மனசுதான் கேள்வி கேட்குது. மனசுக்குள்ளதான் போராட்டம் இருக்கு. மனசுக்குள்ள மனசு இல்லைன்னா அறிவு தானே நான் கேள்வி கேக்குது. மனசு வந்து அறிவு மனசு ரெண்டுமே அது ஏன் பிரிக்கிறோம், அது செயல்பட வச்சு பிரிக்கிறோம். அதாவது நீங்க வந்து அறிவு மனசுக்குள்ள அடங்கிதான் போகுது. அறிவுன்னு வச்சுக்க, அறிவுதான் கேள்வி கேட்குது, எல்லா கேள்வியும் கேட்குது. ஆனா ஆன்மால அப்படி ஒரு கேள்வி கிடையாது. ஆமா. அதனால வந்து என்னன்னா, நம்ம ஆன்மான்னு உணரலாம் முடியாது. நீங்க சொல்லுங்க. சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல. இப்போ வந்து கோபம் வரும்போது கோவப்படுறவனும் வெளியில வரான். அனுபவம் வரும்போது அனுபவிப்பவன் வெளியில வரான். அந்த அனுபவிப்பவன்ற நான் தான் வந்து அவன் வந்து தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கான். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த நான் வந்து தன்னை நிலையானதா காமிச்சுக்குது. நிலையானதா நம்ப வைக்குது. நான் ஒரு நிலையானது. அதுதான் பிரச்சனையே. இல்ல, கணம் தூரம் அவன் புதியவன் தான். நிலையானவன் அவன் அப்பப்ப நினைச்சுக்கிறான். நிலையானவன் அவன் மாறிட்டே தான் இருக்கான். கணம் தூரம் மாறிட்டே தான் இருக்கான். அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ வந்து நம்ம அதுல அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்திடுவோம். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அனுபவிப்பவன் அனுபவத்தை மாத்தணுங்கிற முயற்சியை கைவிட்டானா, அனுபவிப்பவன் வந்ததுக்கு காரணமே அனுபவம் தான். அந்த அனுபவத்தை மாத்தணுங்கிற முயற்சி எப்ப கைவிடுறானோ அப்பவே தன்னை இழந்துட்டான். தன்னை இழந்தாவே நலம்தான். தன்னை இழந்த நலம்ங்கிறது என்னன்னா, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு துன்பம் வரும்போது துன்பப்படுவோம் வந்துட்டான். துன்பப்படுவோம் அகம் சார்ந்த துன்பத்தோட போராடாம இருந்தானா
துன்பம் ஃப்ளோ ஆகும்போது துன்பப்படுமோன்னு ஃப்ளோ ஆயிடுவான். அவன் இருக்கவே மாட்டான். நிரந்தரமற்றவன். ம். கணந்தோறும் புதியவனா மாறிட்டே போயிட்டு இருப்பான். ம். சரிங்கண்ணா. அதுதான் அது நம்ம கேள்வி. எக்ஸாம்பிளோடய நம்ம நிறைய போட்டிருக்கிறோமா, அந்த வீடியோ கூட பாருங்க. ம். தண்ணி நிரந்தரம், தண்ணி ஒரே தண்ணி தான். வடிவம் மாறிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த நான்கிறது அனுபவிப்பனா ம். மாறிட்டே இருக்கு. ம். அனுபவத்துக்கு அப்போ அப்போ இது நான் யார்ன்றது கரெக்ட் தானேண்ணா? இப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சது என்னன்னா, நான்றது ஒரு ஆத்மா. இப்ப நிறைய ஆன்மீக சென்டர்ஸ் மையங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க உடலும் கிடையாது, மனசும் கிடையாது. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆன்மான்றத வந்து அஹ், அது ரியலைஸ் ஆயிடும். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? அதாம்மா என்னன்னா ஆக்சுவலா விட வேண்டியதை விட்டா இருக்கிறது ஆன்மாதாம்மா. இருக்கிறது. ஆமா. அடைய வேண்டியது ஆன்மா இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கங்க. விட அந்த பொய். வேண்டியது ம். அனுபவத்தையும் அனுபவத்துக்கும் எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டோம்னா நம்ம ம். வந்து இருக்கிறது ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து விட அது வேண்டியதை விடுறது முக்கியமா இருக்கே தவிர அடைய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. ஆமா. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க கூடாது நம்ம. ஆமா. இல்லம்மா சரி. நீங்க ஒரு வேலை செய்யறதுக்கு ஐடென்டிபிகேஷன் வேணும். புறம் ம். ம். சார்ந்ததுக்கு நம்ம அனுபவம் வேணும். அகம் ம். சார்ந்த அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. இப்ப நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கிறீங்க. ம். டீச்சர் ரோல் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து சரியா சொல்லிக் கொடுக்கணும். ம். படிக்கும் மாணவர்களை நல்லா வழி நடத்தணும். அந்த பொறுப்பு வந்துருது ம். இல்லையா? அப்ப டீச்சர் ஆமா. வேணும் தானே? ம். டீச்சரா நடத்தும் போது உள்ள கோபம் வந்துச்சு வச்சுக்கீங்க உங்களுக்கு. ம். அந்த கோபத்தை சரி பண்ண வேண்டிய வேலை. அந்த கோபத்தை வந்ததுனால நீங்க கோபப்படுவரா இருப்பீங்க. இந்த ம். கோபப்படுவரா இருக்க வேண்டிய அவசியம், அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். நான் சொல்றது அதுக்கான செயல் மட்டும். அது தானா சரியாயிடும். நீங்க அது டீச்சரா கடமை இருக்குது உங்களுக்கு. அது ம். வந்து அடையாளம் பண்ணிருக்கிறீங்க. அந்த டீச்சர் கோவப்படுவரா மாறும்போது உங்களுக்கு அது முக்கியத்துவம். கோவப்படுவருக்கு அங்க கோபத்தை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லை. விட்டுறணும். கோபம் மாறும்போது கோவப்படுவர் அங்க இருந்து போயிடுவாங்க. சரி. ஆனா வெளியில டீச்சருக்கு கடமை இருக்கு. நீங்க ஆமா. செயல் சார்ந்த கடமை. செயல் சார்ந்த கடமை இருக்கு. உங்களை அடையாளப்படுத்திங்க, உங்க கடமையை கரெக்டா பண்ணுங்க. அகம் ம். சார்ந்து உங்களை அடையாளப்படுத்திக்க முக்கியத்துவம் அவங்க அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தன்னாலே வரும். கோபம் வரும்போது கோவப்பட்டோம்னா நீங்க இருப்பீங்க. ம். அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா போதும். ம். சரிங்கண்ணா. இப்ப செயல் சார்ந்து என்ன வந்து நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறது அது கரெக்டா? இப்ப செயல் ஏதோ ஒரு செயலை வந்து நான் தப்பா பண்ணிட்டேன். நாம் ஒரு தவறான செயல் செய்யறோம் அப்படின்னா அது சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சரி பண்ணிக்கலாம். ஓகே. சரி சரிங்க. ஆனா நன்றி. மனசுல ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சுன்னா அது சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து இயற்கையோட இது. ஆமா அது ஆமா தானா சரியாயிடும். ஆமா. சரி. நன்றிண்ணா. தேங்க்யூ. ஓகே. குட் நைட். டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க மட்டும் கேட்கலாம். அது கண்ணையா கேட்கலாம். அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரிங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா நான் ஒரு 5.5 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே. தியான முகாமும் அட்டன் பண்ணியிருக்கேன் வந்து சேலத்துக்கு வந்து. ஆனா வந்து ஞான முகாம் அட்டன் பண்ணதில்லை. இப்போ கன்ஃபர்மேஷன் நீங்க மே மாசத்துல அந்த டைம்ல கன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் நடத்துவீங்க. ஆமா. அப்போ நீங்க சொல்றது என்னன்னா வந்து ஞான முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்றீங்க. ஆமா. எனக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லா புரிஞ்சிச்சு. சரி. நம்ம பகவத்தையா சென்னை வரும்போது பகவத்தையா ஒரு நாள் மேக்ஸிமம் மீட் பண்ணிடுவோம். இந்த கான்செப்ட் ரொம்ப புரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஞானமுகம் அட்டன் பண்ணாம வந்து இந்த உறுதி முகாம் வந்து அட்டன் பண்ணலாமா? பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா தாராளமா பண்ணலாம். எனக்கு அப்படி தோன்றுது. பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம அகம் புறம் பிரிக்கும்போது நம்ம கான்செப்ட்ல அகம்ல வந்து அகத்துல வந்து ஒரு 0.01% டிமாண்ட் எதுவுமே வச்சுக்க கூடாதுன்றது தான் நம்ம ஒரு முன்முடிவை வச்சு நம்மளுக்காக நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 1% கூட டிமாண்ட் வச்சுக்க கூடாது. டிமாண்ட் எதுவுமே டிமாண்ட் எதிர்பார்க்கறதே வந்து ஏதோ நல்லது நடக்கும். டிமாண்ட் எதிர்பார்க்காம இருந்தாலும் நல்லது நடக்கும். அப்படியும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி சும்மா இருக்கணும்ன்றது டிமாண்ட் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. வெளிப்புற செய்யறதுக்கு தான் டிமாண்ட் எதிர்பார்க்கணும். அது எப்படி அறிவை யூஸ் பண்ணி இது பண்ணணும்.
ம். ஒரு 1% கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதிர்பார்க்க கூடாதுன்றது முடிவு எடுத்துக்கிட்டா போதுமாயா? இல்ல நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டா போதும். அங்க வேலையே இல்லன்னு முடிவு எடுத்துங்க. இல்ல. நீங்க டிமாண்ட் அகம் சார்ந்த டிமாண்ட்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி வந்தா எனக்கு கோவம் வரக்கூடாது. இப்படி இருந்தா நான் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி அப்படி இல்லையா? ஆ. வேலை முடிஞ்சு அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒண்ணு தோணும் இல்லையா? ஆமா. அது கூட கண்டுக்க கூடாம இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். அப்படிலாம் இல்ல. நீங்க செயல்ல விளைவு எதிர்பாருங்க. ம், ம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ம். அகப்புறத்துல நீங்க என்ன கிளாரிட்டி ஆகுங்க. என்னன்னா, நீங்க ஒரு வேலை செய்யணும்னா விளைவு எதிர்பார்த்து வேலை செய்யலாம். தப்பு கிடையாது. ஆனா விளைவையே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சென்னை போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர்னு வச்சுக்கங்களேன். சென்னை போகணும் முடிவு எடுத்துட்டு இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து கார் ஓட்டிட்டு போகணும். சென்னை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ம். இப்ப நீங்க கார் ஓட்டும்போது ரோட்டை கவனிச்சீங்கன்னா தான் டிராபிக் எப்படி டீல் பண்றதுன்னு பார்க்க முடியும். நீங்க ஓகே. சென்னை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க கோட்டை விட்டுருவீங்க. கார் ஓட்டுறதுல கோட்டை விட்டுருவீங்க. ஸோ ஓகே. நமக்கு ஒரு விளைவை முடிவு பண்ணிட்டு தான் செயலை ஆரம்பிக்கிறோம். புறம் சார்ந்த செயல் எல்லாமே ஒரு விளைவை முடிவு பண்ணிட்டு தான் செயலே ஆரம்பிக்கிறோம். அதுல தப்பு கிடையாது. அகம் சார்ந்த டிமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க மனசுடைய உங்க கேரக்டர் இப்படிதான் இருக்கணும். நான் இது நடந்தா இப்படி மகிழ்ச்சி அடையணும். எனக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. எனக்கு வந்து இப்படி ஒரு பொறாம வந்துடக்கூடாது. எனக்கு பயம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற டிமாண்ட் எதுவும் வைக்காதீங்க. நீங்க அகம் சார்ந்த இடத்துல இப்படிதான் இருக்கணுங்கிற எந்த டிமாண்டும் வைக்காதீங்க. அகம் எப்படி ஓகேன்றதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. புறத்துல டிமாண்ட் வைங்க. அப்பதான் ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு செயல் ஆகட்டும், டிமாண்ட் இருந்தா தான் பண்ணவே முடியும் நம்மளால. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ கான்ஷியஸா நம்ம இருக்கணும் ஐயா. ஆமா. வெளிப்புறத்துக்கு நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். கான்ஷியஸா வரும். அதே வரணும். நம்ம இருக்க தேவையில்ல. அது கான்ஷியஸ் இந்த இருக்கும்போது கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொல்ல வரீங்க இப்போ. ஆமா. நீங்க வந்து அகத்தையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணி அதுக்கு முக்கியமே கொடுக்கல. அங்க டோட்டலா க்ளோஸ் பண்ணி இருக்கிறது ஃபுல்லா புறம் தான். புறத்தை டீல் பண்ண முடியாத நம்ம இருக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ புறத்தை வந்து கான்ஷியஸா நம்ம டீல் பண்ணுவோம். ஆமா. கான்ஷியஸா டீல் புறத்தை பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுவோம், கான்ஷியஸா டீல் பண்ணுவோம். ஆமா, ஆமா. அப்ப அறிவு வேணும். புறச்செயலுக்கு அறிவு கண்டிப்பா வேணும். அறிவு. புறத்துல நம்ம அறிஞனா தான் இருக்கணும். அகத்துல தான் குழந்தையா இருக்கணும். புறத்துல அறிஞனா தான் இருக்கணும். அறிவு. ஓகே. சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஓகே. டைம் முடிஞ்சிருச்சுங்க சார். இன்னும் ஒரு கேள்விகளுக்கு வச்சுக்கலாமா? ஒருத்தர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது மணி எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீ நம்ம என்ன ப்ரொசீஜரோ பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நான் கவிதா மேடம், நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டுங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். சார் இப்போ செல்போன்ல சில நேரம் மூழ்கி போயிடுறாங்க சார். அது வந்து செல்போன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கும் போது அதிகமாகிற மாதிரி இருக்குங்க சார். அது என்ன பண்றாங்க சார்? அப்படி நினைக்கணுமா, நினைக்க கூடாதா? இல்ல, இது கூட பேட் ஹேபிட்ல வச்சுக்கலாம். அது ஆக்சுவலா பேட் ஹேபிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து பேட் ஹேபிட் கிடையாது. ஆனா பழக்கத்தினுடைய கண்ட்ரோல்ல நாம இருக்கோம்னு வச்சுங்களேன், அதுதான் பேட் ஹேபிட். சரிங்க சார். இப்போ வந்து நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை மீறி பார்த்துருக்கீங்கன்னா இது பேட் ஹேபிட் தான். சரிங்க சார். பார்க்காம இருக்க முடியாது, பேட் ஹேபிட் தான். பேட் ஹேபிட்டை நேரடியா எதிர்த்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. சரிங்க சார். ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விளக்கத்தை புரிஞ்சுக்கங்க. முதல்ல என்ன நினைச்சீங்க, மொபைல் போன் பார்த்தா இன்பம் நினைச்சு பார்த்தீங்க. ஆமாங்க சார். இது ஒரு இன்ப நாட்டம். ரெண்டாவது என்னன்னா, ஐயோ தொடர்ந்து பார்த்தா கண்ணு வீணா போயிடும், மனசு வீணா போயிடும். பார்க்காம இருந்தா இன்பம், பார்க்காம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க இப்ப. ஆமாங்க சார். இது இன்ப நாட்டம் தான். சரிங்க சார். ரெண்டு இன்ப நாட்டம் ஒன்னா சேரும்போது அது விடுபடவே முடியாது. ஒண்ணு முதல்ல ஒரு இன்ப நாட்டம் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க. சரிங்க சார். பார்க்கல நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். சோ ரெண்டு இன்ப நாட்டமும் சேர்ந்து தான் பிரச்சனையா உண்டாக்குது. ஆமாங்க. இது நேரடியா நம்மளால தீர்வு காணவே முடியாது. நீங்க வந்து இது தப்புங்கிறத வந்து முதல்ல விடுபடுங்க. ஓகே. ஒரு இன்ப நாட்டத்தை தூக்குங்க. பார்த்தா தப்பு இல்ல, பார்க்கலாலும் தப்பு இல்ல. ஓகே. அது முடிவு பண்ணுங்க. அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க எப்ப நம்ம தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தா இன்ப நாட்டம் வந்த பாத்தீங்களா, பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அப்பதான் என்ன ஆகும்னா அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. எதையாவது ஒண்ணு வேண்டாம்னு நினைச்சு அதே நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாங்க. இந்த ஸ்மோக் பண்றவங்க என்ன பண்றாங்க, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எதை நினைக்கிறாங்க? ஸ்மோக்கை தான் நினைக்கிறாங்க. ஆமாங்க சார். வேண்டாம்னு அதை நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனாலதான் விடுபட முடியாம தவிக்கிறாங்க. அதனால அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே விடுங்க. வேணாம், வேணுங்கிறது வேண்டாம். எப்படின்னா வந்துட்டு போட்டோம். நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. சரி. அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட்டுட்டீங்கன்னாவே
நாம வந்து வின் பண்ணிடலாம். ஓகே இந்த வெற்றிங்கிறது மறைமுகமா தான் வரும், நேரடியா வெற்றி வரும். அறியாமையே நீங்க விட்டுருவீங்க. ஓகேங்க சார். தீய பழக்கத்தை எதிர்க்கிறதுங்கிறதும் ராமாயணத்துல வாலிங்கிற கேரக்டர் எதிர்க்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க அப்படிதான் சார். பார்த்தீங்கன்னா நம்முடைய பலன் ஃபுல்லா அதுக்கு போயிடும். ஏன்னா நீங்க அதை நினைச்சுதான் வேணாங்கிறீங்க. எதையும் ஒண்ணு நினைக்கவே கூடாதுன்னு அதை நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. நல்லா ஆமாங்க சார். இதை மட்டும் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனை. அது வந்தாலும் சரி, வரலாம் சரி, நினைச்சாலும் சரி, நினைக்கலாம் சரி விட்டுருங்க. அதாவது ஒரு தாட் வரும், ஓகே தாட் தான் திங்கிங்கா மாறுது, ஓகே திங்கிங் தான் ஆக்ஷனா மாறுது. அந்த ஆக்ஷன் வந்து நல்ல ஆக்ஷனா இருந்தா நம்மளை வந்து பெருமையா நினைச்சுக்குவோம். கெட்ட ஆக்ஷனா இருந்தா, அது தீய ஆக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்றோம், கில்ட் ஆயிக்கிறோம். ஆமாங்க சார். கில்ட் ரீஃபீடிங் எகைன் அது தாட்டா வரும். ஸோ ஒரு செக்கு மாடு சுத்தி சுத்தி வர மாதிரி தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட்னு அது விடுபட முடியாம தவிக்கிறோம். ஆமாங்க சார். நம்ம என்ன பண்ணணும்னா தாட்டாவே விட்டுறணும், திங்கிங்கா மாற்றக்கூடாது. ஓகே எப்படியும் திங்கிங் பண்ணாடியே சேல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கில்ட்டை அவரையாவது விடணும். விட்டுட்டு நாளை இன்னுமே பார்க்கறதுக்கலாம், முடிஞ்சு போனதான் விட்டுணும். ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே என்ன பண்றோம், எகைன் அதே தான் நம்ம திங்க் பண்றோம். ஆக்சுவலா ஆக்ஷன் வந்து நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, இருக்கக்கூடாதுன்னு 5 மணி நேரம், ஐயோ இப்படி இருந்துட்டுமேன்னு 5 மணி நேரம். ஸோ 10 மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தை பத்தி தான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப அது வந்து விடவே முடியாது. நாம என்ன சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமே நம்ம கூட வராது. ஓகே ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், நான் கவிதா பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ ஒரு ப்ராப்ளம்னா இருக்குதுன்னா அதை நம்மளால தீர்க்கவே முடியல பட்சத்துல நம்ம டோட்டல் மைண்டு கிட்ட விட்டுடுறோம் சார் அந்த ப்ராப்ளத்தை. ப்ராப்ளத்தை விட்டுட்டதுக்கு அப்புறமும் அதனுடைய நினைவுகள் திருப்பி வந்துகிட்டே இருக்குங்க சார். அது என்ன, அது சார் நாளடைவுல சரியா போயிடுமா, இல்ல அதை என்ன பண்றதுன்னு அது கொஞ்சம் ஒரு விஷயம் டோட்டல் மைண்ட் விடுறதுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாங்க. அதை சார் தெரியலைங்க சார் எப்படி டோட்டல் விடுறதுனா என்னன்னா, நீங்க ஒரு விளைவை நினைச்சு பயப்படுறீங்க, ஃபியூச்சர் பேடுமோ, நாளைக்கு இப்படி நடந்துருமோ. ஆமாங்க சார், கரெக்டுங்க சார். ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும், தொடர் பிரச்சனை இருக்கும்போது பயம்ங்கிறது வந்துடும். தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதாங்க சார் எனக்கு இப்போ நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு சார். சொல்லுங்க சார். தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போதுதான் பயம் வரும், என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பயம் வரும். பிரச்சனை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. சரிங்க சார். நீங்க என்ன பண்ணணும்னா விளைவை வந்து டோட்டல் மைண்ட் விட்டுணும். எது நடக்குமோ அது நடக்கிறது டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும். விளைவை டோட்டல் மைண்ட் விட்டுட்டு இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணணும். ஓகேங்க சார். பிரசன்ட்ல நமக்கு அந்த பிரச்சனையை சார்ந்து சால்வ் பண்றதுக்கான என்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதை பிரசன்ட்ல நீங்க தான் பண்ணணும். இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விளைவை சுமக்காம நீங்க பிரசன்ட்ல செய்ய வேண்டியது செஞ்சீங்கன்னா அந்த செயல் சிறப்பா இருக்கும். டோட்டல் மைண்ட் வந்து அது சரி பண்ணிடும். நீங்க விளைவை சுமந்துக்கிட்டு பயத்தோடய செஞ்சீங்கன்னா பிரசன்ட்ல செய்யக்கூடிய வேலையை கூட நம்ம திருப்தியாகவும் செய்ய முடியாது, நிறைவாகவும் செய்ய முடியாது. அப்ப இதுவும் சொதப்பலாயிடும், நீங்க பயந்த மாதிரி தான் நடக்கும். அதனாலதான் விளைவை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு அல்லது டோட்டல் மைண்டிடம் ஒப்படைத்து விட்டு செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் முழுமையா செஞ்சா போதும். ஓகேங்க சார். ரொம்ப அருமையா ஐயா 10 கட்டளையில ஒரு கட்டளையா சொல்லிருப்பாங்க, எட்டாததை கொடு அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மளால சாத்தியப்படுறதை நம்ம செஞ்சிடணும். முடியாத பட்சத்துல சாத்தியம் இல்லாததை வந்து இறைவன்கிட்ட கொடுத்துடணும், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அங்க ஒப்படைச்சிடணும். டோட்டல் மைண்ட ஒப்படைச்சிடலாம். என்ன செய்யணுமோ அது நம்மளால சாத்தியப்பட்டதை நீங்க செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். ஓகேங்க சார். ஆனா அதை பத்தின நினைவுகள் வந்துகிட்டே இருக்குங்க சார். அது அப்படியே வந்துட்டு போட்டோன்னு அப்படியே விட்டுட்டு நீங்க வந்து நீங்க விளைவை டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிட்டு உங்க கவனம் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலையில வந்துட்டா, அதுக்கப்புறம் தாட் அது மாதிரி வந்தாலும் தாட் வந்தா வந்துட்டு போன்னு விடுங்க. நம்ம கவனம் இங்கதான் இருக்கணும். போகும்போது நீங்க எதை கவனிக்கணும் அது சம்பந்தமான தாட் வரும். இந்த டார்ச் லைட் மாதிரி நம்முடைய கவனங்கிறது டார்ச் லைட் மாதிரி, இருட்டுல இருக்கக்கூடிய டார்ச் லைட் மாதிரி. நீங்க எதை அடிச்சு பார்க்கல அது உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ இப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆனா என்னென்ன நடக்குமோ எல்லாமே வரும்.
புரியுதுங்க சார். நீங்க விளைவை பத்தி பயப்படாது. விளைவை டோட்டலா இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. இப்ப நம்ம என்ன சரி. பண்ணணும்? இது சம்பந்தமா என்ன பண்ணணும்னு பாருங்க. அத பத்தி நம்ம யோசிக்கலாம். இல்லைங்க சார், என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிக்கலாமாங்க சார்? தாட் என்னன்னா வந்துட்டு போட்டும். நீங்க திங்க் பண்றது இது எப்படி செயல்படணும் அப்படின்னு பாருங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நம்ம இதனால என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ணா சரியா இருக்கணும் அப்படி திங்க் பண்ணலாமா சார்? என்ன பண்ணணும்னு யோசிங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு யோசிங்க. நீங்க எப்பயுமே இப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, அதாவது நீங்க வந்து தாட்டை சரி பண்ணிட்டு தான் திங்கிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தாட்டை ஓகே. சுதந்திரம் கொடுத்துட்டு திங்க் பண்ணுங்க. என்ன செயல் பண்ணுமோ அதை பாருங்க. ஓகேங்க சார். எப்பவுமே தாட்டை சரி பண்ணிட்டு தான் நான் திங்கிங் பண்ணுவேன் அப்படின்னா தாட் சரியா ஆகாது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். நம்ம வந்து என்ன செயல்படணுங்கிறத மட்டும் கவனத்தை கொண்டு போவோம்னு பாருங்க. ஓகேங்க சார். அந்த வேலையும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு நல்ல விளைவாகவும் இருக்கும். ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க ஓகேங்க. சார் ஒரே ஒரு கேள்வி சார். கேளுங்க. இப்போ வந்து எல்லாமே கரெக்டா இருந்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு படபடப்பும் ஒரு பயமும் இருக்கே சார். இதனால இருக்கு எப்போதும். எல்லாம் சரியா இருக்கு. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இது இருந்தாலும் நீங்க போராட்டம் ஏதோ ஒரு வகையில் இவ்வளவு நாளா போராட்டம் வந்து உங்களுக்கு படபடப்பாவும் நடுக்கமாவும் வருது. கேட்டுங்களா? ஆமா, பயமாவும். நீங்க இந்த படபடப்பு நடுக்கத்து தான் நாமளா கொண்டு வரோம். அதுவெல்லாம் வருது. நல்லா வரட்டுன்னு விட்டுருங்க. அதுக்கு இடம் கொடுங்க. அது சம்பந்தமா செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் படபடப்பு நடுக்கம் வருதுன்னு வச்சுக்கங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. வந்தா வந்துட்டு போட்டும். நல்லா படப்படுத்துக்க, நல்லா வந்துக்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கு இடம் கொடுங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் அது மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கு. அதுக்கு இடத்த கொடுத்து பாருங்க. என்ன ஒண்ணு எது வேணா இதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. என்ன படபடப்புனா வந்துட்டு போட்டும். என்ன நடுக்க வேணா வந்துட்டு போட்டும். அப்படின்னு அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்து பாருங்க. அது இருக்கிற இடம் தெரியாம காணாமப்படும். சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எதுவும் நிலையானது அல்ல. அது கடந்து போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நோயுமா, டிசீஸ்மா? இல்ல, டிசீஸ் வந்துமா அது பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். நீங்க வந்து உடம்புக்கு இயல்பானதை நீங்க அது ஒத்திசைவோட இருந்தீங்கன்னா நோய் சரியாகும். நம்ம தவறு பண்ணிட்டே இருப்போம். உடம்பு தன்னால சரியாகணும் ஆகுமா? ஒத்திசைவா நம்ம இருக்கணும். ஓகேங்க சார், புரியுது சார். ஓகே. நம்ம வந்து எதை சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், எப்படி இருந்தா உடம்புக்கு கெடுதல் இல்லாம இருக்கும், இரவு நல்லா தூங்கணும், உடற்பயிற்சி வேண்டும், இதுக்கெல்லாம் ஒத்திசைவா இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ ஒரு தலைவலி வந்தா கூட அதையே தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. தலைவலி வந்துருச்சேன்னு அதை பத்தியே தான் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தலைவலி வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. அஜீரணமா இருந்தா கூட தலைவலி வரும். சவுண்ட் அதிகமா கேட்டா கூட தலைவலி வரும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த சூழ்நிலையை மாத்திட்டு சரியான உணவு எடுத்துக்கிட்டு தலைவலி ஏதோ தலையை சரி பண்ணுதுன்னு எடுத்துங்க. இது கியூரிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டு அதோட ஒத்திசைவா போறீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைவு பண்ணிக்கலாங்களா நம்ம? ஐயா ஐயா கேளுங்க. இது முன்னாடிலாம் வந்து நீங்க வந்து ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு ரொம்ப நேரமா அந்த கான்செப்ட் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுட்டு முடிவு எடுப்பீங்க. ஆமா. இப்போ வந்து அவங்க நார்மலா கேள்வி மட்டுமே கேட்கறாங்க. அதுக்கு பதில் மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பகவதையா பத்தி பாதி புரிஞ்சு பாதி புரியாதவங்களுக்கு இருப்பாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் நான் என்ற கான்செப்ட் எடுப்பீங்க, அகன்ற கான்செப்ட் எடுப்பீங்க. இப்ப அந்த மாதிரி இப்பெல்லாம் எடுக்கிறது இல்லையே. அது இல்ல, இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, என்ன கேள்வி வேணா கேட்கலாம். அப்படி ஆரம்பிச்சதுனால நம்ம ஒரு டாபிக் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாமே யூடியூப் பார்த்தவங்க தான். யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஞானமாம் கலந்துட்டவங்களுக்கான மீட்டிங் அது. அப்படிங்கும்போது நீங்க ஞானம் சம்பந்தமாகவோ இந்த முகாம் சம்பந்தமாகவோ எல்லா கேள்விகளுமே இங்க அலவுடு. அப்படிங்கும்போது அப்படி எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை பேசி எடுக்கிறது. நம்ம அதோட எல்லா கேள்வியும் அலவுடுங்க. ஓகே சரிங்க. ஓகே. மனோரமையா நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்களா?
நிறைவு செய்திக்கலாங்கய்யா. நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போது அறிவிப்புகள் அடுத்த வாரம், அதாவது 9, 10, 11 3 நாட்கள்ல சேலத்திலே ஒரு தியான முகாம் நடைபெற இருக்கின்றங்க. இந்த தியான முகாம் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு, அதாவது இணைந்து செயல்படுவதற்காக. மற்ற தியானம் மாதிரி இது கிடையாதுங்க. இது ஒரு முறை வந்து அட்டன் பண்ணிட்டா கூட போதும். அது செய்யக்கூட தேவையில்லை. குறிப்பிட்ட நாட்கள் செய்து விட்டாலே போதுமானது. அது நம்முடைய பாடியில் இன்பில்ட் ஆகிடும். நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும். வாய்ப்பு இருக்குங்க, அது கலந்து கொள்ளலாம். அதே போன்று 10, 11, 2 தேதிகளில் இந்த நேரடியாக கலந்து முடியாதவர்கள், அது மாதிரி சூழ்நிலை இல்லாதவர்களுக்காக ஒரு ஜூம்லே வந்து ஞான முகாம் நடைபெற இருக்கின்றது. அதை திரு ஜீவமணி அவர்களும் திரு சரண் அவர்களும் நானும் நடத்த போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் வந்து கலந்து கொள்ளலாம். வீட்டில் இருந்து கூட ஞானம் அடையலாம். அந்த மாதிரி வந்து பகவத்தையோட இது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. கலந்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம். வர முடியாதவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். நல்லா. அடுத்ததாக இந்த மாதம் வந்து ஞான முகாம் சேலத்தில் 30, 31, 1 3 நாட்கள் நடைபெற இருக்குதுங்க. அதுலேயும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஞான முகாம்லே கலந்து கொள்ளலாம். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. ஜீவமணி சார் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார். அவருக்கு எக்கச்சக்கமாக ஃபோன் வந்துட்டுருக்கோம். அந்த சூழ்நிலையும் நம்ம அன்பர்களுடைய மேலே ஒரு அன்பு காட்டி இங்கே வந்து மிக சிறப்பாக தெளிவாக பதில் கொடுத்தார்கள். தலைவர் வருகிறார் அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு ரொம்ப பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ சார் மிக்க இல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ஆர்வத்தோட தான் வந்திருக்கேன். சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவங்களோட உரையாடினது. ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பவர் மிஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க விக்னேஷ் ஐயா, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கய்யா. இல்லை அவங்க தெரியாமல் மியூட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். வீடியோ கிளியராக இல்லை. சரி. ஓகேங்க. ஓகே. பிரகாஷுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. Okay.